யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரையிலேயும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 8650 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 860 கிராமங்களில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். பணிகளின் நடுவிலே ஆண்டவருக்கு மகிமையாக இதுவரையிலேயும் 59 ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 85 இடங்களிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று அஸ்திபாரம் போட்டு காத்திருக்கிறோம். 25 இடங்களிலே ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய குழந்தைகள் சுமார் 458 குழந்தைகள் இந்தியாவின் 8 விடுதிகளிலே இவர்கள் தங்கியிருந்து இவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். அதோடு கூட பல இடங்களிலே டியூஷன் சென்டர்ஸ் மூலமாக குழந்தைகளுக்கு இலவச கல்வியோடு கூட வேத வசனமும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவ்விதமாக இந்த ஊழியம் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்திலே மனவேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு எனக்கு ஜாதகம் சரியில்லை, எங்கு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுமா, என்னுடைய கட்டுகள் உடையுமா என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் நிம்மதியை தேடி எங்கு போனால் கிடைக்கும்னு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு பெறுவதற்காக, ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சி அடைவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலேயும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி சாத்தானுக்கு சவால் கொடுத்து அருமையானவர்களை வேதனையோடு கூட இருக்கிற நம்மை மனுக்குலத்தை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் என்ன நிம்மதியை தேடுகிறீர்களோ அது என்னிடத்தில் உண்டு என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே என் அன்பானவர்களே, தேவையோடு அலைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நற்செய்தி உண்டு. அருமையானவர்களே, நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிற வட இந்திய பகுதிகளில் தினந்தோறும் ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆலயங்கள் நாம் கட்ட வேண்டும். நாங்கள் 8 கிராமங்களில் இந்த பகுதிகளில் ஆராதனை நடத்துகிறோம் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் கேட்கொள்வதெல்லாம் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது, இல்லையென்றால் வியாபாரம் செய்கிறவர்கள் ஆண்டுக்கு ஒரு ஆலயமாக கட்டலாம். நம்முடைய குடும்பத்தில் சொத்துக்களை பெருக்கும் போது ஒரு 10% நம்ம குடும்பத்தில் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பிரித்தோம் என்றால் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆலயங்கள் கட்ட முடியும். அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னும் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயங்கள் கிடையாது. அருமையானவர்களை 28,000 பின்கோடில் இன்னும் 18,000 பின்கோடில் ஒரு தேவாலயம் கிடையாது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஆலயங்கள் கட்டுங்கள். அது மாத்திரம் இல்லை, மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வாருங்க. நீங்கள் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் ஒரு கிராமம் மாறும். ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் அருமையானவர்களே ஒரு மக்கள் கூட்டம் வாழ்வு பெறும் பார்த்துக்குங்க. ஆகவே தான் அருமையானவர்களே, வாழ்வு தரக்கூடிய வார்த்தை இயேசுவிலே உண்டு. இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 00616767 சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அதோடு கூட கனரா பேங்க் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 005652 சேலையூர் சென்னை. அன்பானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்து நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய நம்பர், தொலைபேசி நம்பர், அட்ரஸ் கட்டாயம் அனுப்புங்க. எங்களுடைய தொலைபேசி எண் 94437550 9043867550 94437550. அன்புக்குரியவர்களே, நாம் சிலுவை தியான நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய ஊழிய பாதைகளில் 60% நேரங்களை அவருடைய சீசர்களோடு கூட செலவு செய்தார். அப்படி சீசர்களோடு அவர் செலவு செய்யும்போது, அவரிடத்தில் பேசும்போது அடிக்கடி சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அவர் கெத்செமனேயிலே ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார். அப்படி ஜெபம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, அவரை அறியாமலே ஒரு வியாகுலம் அவரை தாக்குகிறது. அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம். இதனுடைய வேதனுடைய விளைவு அவருடைய வேர்வை இரத்தமாக அவருடைய சரீரத்தில் இருந்து வெளியே வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதிகமான மன அழுத்தம் வரும்போது உடலில் இருக்கிற இரத்தம் அருமையானவர்களே அதிக வேகத்தோடு வெளியேற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் வேர்வையில கூட வெளியே வந்துடும் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாகுலம். அப்படின்னா நம்ம பலர் என்ன நினைப்போம், ஒருவேளை அவர் பயந்துட்டாருன்னு சொல்லி. இல்லை, பயப்படலை. மாறாக அந்த கொடிய இம்சை இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத அவருடைய மனதில் இருந்துச்சு. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறான். என்ன சொல்லியிருப்பான், இயேசுவே நீங்க பயப்படாதிருங்க, உங்களை பலப்படுத்தும்படி பிதாவாகிய தேவன் உங்க கூட இருப்பாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு பாடுகளும் வழியா போகிறது நிமித்தம் உலகில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்க இனி பிறக்க போகிற ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இந்த இரத்தத்தில் உண்டாயிருக்க போகுது. ஆகவே உங்களை பிதாவாகிய தேவன் பலப்படுத்துவார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பல நேரங்களில் மனம் உடைந்து போய் இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில், இனி சாகிறதான்னு சொல்லி ஒருவேளை நிறைய நேரங்களில் விருப்புணர்ச்சியோடு இருப்போம். நல்லா கவனிச்சுக்குங்க, நீங்கள் சாகிறதுனால உங்கள் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நாள் வரையிலேயும் இருக்கிற சூழ்நிலையை எப்படி ஹாப்பியாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற யோசித்து பாருங்க. அருமையான சில நேரங்களில் தாங்க முடியாத துயரம் வரும்போது பிதாவாகிய தேவனை அவருடைய வசனத்தை நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் துக்கம் நிச்சயமாக மாறிடும். உங்களை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, கடந்த 42 ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு 42 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 42 வருஷமும் இந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, காரணம் என்னவென்றால் பாடுகளின் நடுவில் கிறிஸ்துவை பற்றிய மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட பழகிறவங்களுக்கு, நம்ம நாட்டுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு மரணத்தை குறித்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 27 38 வரைக்கும் ஒரு 12 வசனத்தில் என்ன பண்ணுறாரு, அவருடைய சீசர்களோட ரொம்ப மனம் திறந்து பேசுகிறாரு. எப்பா நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி உலகம் என்ன சொல்லுது? ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் உலகத்தில் வந்த மகாபெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க கடவுள் மனிதனாக வந்து விட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் மகாபெரிய தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே இயேசு கேட்குறாரு, சரி அது இருக்கட்டுப்பா, என் கூட இந்த 3.5 வருஷம் இருந்திருக்கீங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கிறிஸ்தவர்களாக நம்ம பிறந்திருக்கிறோம், பல ஆண்டு காலம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பைபிள் வாசித்திருக்கிறோம், தேவாலயத்துக்கு போயிருக்கிறோம், வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், மற்றவங்களுக்கு கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, பேதுரு உடனே வாய் திறந்து சொல்றாரு, நீர் அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா என்ன? உலக மக்களின் பாடுகளுக்காக நீர் நியமிக்கப்பட்ட தேவகுமாரன், இது எனக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, உன் மாம்சமும் இரத்தமும் உன் உடல் அறிவும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோக பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பேதுருவை குறித்து மிகவும் அதிகமாக மகிமைப்படுகிறார். பேதுருவை பாராட்டுறார். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தையை உன் மேலே ஆண்டவர் தந்திருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி அவனை பாராட்டிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, அதே அருமையானவர்களே, மார்க் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் இப்பொழுது மகிமைப்பட போகிறார், எருசலேமுக்கு போகிறார், அங்கே வேதபாரகராலும் பரிசேயராலும் நியாயசாஸ்திரிகளாலும் கடுமையான பாடுபட போகிறார் என்கிற வார்த்தை சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணுறான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், இயேசுவே, நீர் அந்த எருசலேமுக்குள்ளே போனாதானே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், ஆகவே நான் எருசலேமுக்குள்ளே உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய கையை பிடித்து மிகவும் அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, எனக்கு அந்த யூதர்களை பற்றி தெரியும், அவர்கள் மதவெறியர்கள், அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்க மனசில் தோன்ற காரியத்துக்கு நீ எதிர்த்து நிற்கிறேன்னு தெரிஞ்சாலே உன்னை கொலை பண்ணுற
பண்றதுக்கு, உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு, சித்திரவதை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஆகவே அவங்க கையில மட்டும் நான் உன்னை அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பாசத்தோட பேசிட்டு, என் அன்புக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துடைய கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த எருசலேமுக்குள்ள உன்னை விடவும் மாட்டேன், உன்னை போக முடியாது, போய் முயற்சி பண்ணிப்பார் என்று சொல்லியிருப்பான். வசனம் சொல்லுது, இயேசுவை பேதுரு கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்படின்னா அவனுக்கு அவர் குரு மேல அவ்வளோ பாசம் பார்த்துக்கிங்கன்னா, குரு பாரப்படக்கூடாது, குரு வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆனா இயேசுவுக்கு தெரியும், என் பிதாவின் சித்தம், என் பிதாவுடைய விருப்பம், என் பிதா என்னிலே மகிமைப்பட வேண்டும், இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, நீ தேவனுக்கேற்றவைகளை இப்போ சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். பேதுருவே, இவ்வளவு நேரம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்னை சொன்ன நீ இப்பொழுது உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல உயர்ந்த காரியங்களை குறித்து பேசி பேசி பழகி உயர்ந்த நிலையில சென்று கொண்டிருந்த உங்களிலே சிலர் பல நேரங்களில் உலக பிரகாரமான சிந்தையில விழுந்து, பொருள் சேர்க்கிறதுல விழுந்து, ஆஸ்தி சேர்க்கிறதுல விழுந்து, அந்தஸ்தை கூட்டி சேர்க்கிறதுல விழுந்து எவ்வளவு வேதனையான நிகழ்வுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனைகளை இருப்பீங்கன்னா அதுலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா நீங்க உலகத்தை வெறுத்தீங்கன்னா இந்த உலகம் உங்க காலு கீழே வந்து கிடக்கும். பார்த்துக்குங்க, உலகத்தை நேசித்தீங்கன்னா அது தனக்கு சிறைகளை உண்டு பண்ணி மேலே மேலே பறந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அது வேதனையை தான் கொடுக்கும். ஆகவே என் அன்பானவர்களே, இன்றைய பரிதாப ஒரு நிலைமை என்னன்னா, நாங்கள் உலகத்தையும் நேசிப்போம், இயேசுவையும் நேசிப்போம், உலகத்தையும் சேவிப்போம், இயேசுவையும் சேவிப்போம். என் அன்பானவர்களே, 2 எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாதுன்னு சொல்லி இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, யாரெல்லாம் உலகத்தை வெறுத்து அருமையானவர்களை இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ, இந்த சிலுவை தியான காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிறவி குருடன் அன்றைக்கு இருந்த நியாய சாஸ்திரிகள், வேத அறிஞர்களுக்கு முன்பாக என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவன் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்வான் என்றால் அவன் என்ன வேண்டிக் கொள்வானோ அது அவனுக்கு கிடைக்குங்கிற எனக்கு தெரியுங்க. அதுதான் இந்த பிறவி குருடன் சொல்றேன். படிக்கல, பள்ளிக்கூடம் போகலாம், நான் தெரியும். பிதாவுக்கு பிரியமாக இருந்து அவருக்கு இஷ்டமானவைகளை செய்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவனுக்கு அவன் என்ன கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த லெந்து காலங்களில் பிதாவுக்கு சித்தமானவர்களாக இருந்து அவருக்கு பிரியமானவர்களை செய்து அவருடைய சித்தத்தை செய்தால் நிச்சயமாக அவருடைய தயவை பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய கிருபை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் உலகத்தையும் நேசிப்போம், இயேசுவை நேசிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே, இரட்டை குடியுரிமை வாழ்க்கை வாழாதபடி ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக, இயேசுவை மாத்திரமே நான் சேவிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தெளிவாய் தீர்மானம் எடுக்கும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அக்கிரமக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சத்தம் உடைய பிள்ளையுடைய காதுகளில் கேட்காதபடி ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் வேண்டிக் கொள்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். அப்படி எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?